வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு ரோஜா வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோஜாக்களை நிறைய வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பட்டன் ரோஸ் பற்றி. பட்டன் ரோசஸ்னால் எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம நர்சரியில் பார்த்து வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் பார்க்குறது பிங்க் பட்டன் ரோசஸ்ன்னு சொல்லுவோம். பட்டன் ரோஸ்னால் என்னென்னா பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியுண்டாக இருக்கும். நம்ம 50 காசு சைஸு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாணயம் சைஸுக்கு அளவு ஒரு 1 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். பூக்கள் குட்டி குட்டியாக இருக்கும், ஆனால் நிறைய பூக்கள் பூக்கும். இதை மினியேச்சர்னு கூட சொல்லலாம். பட்டன் வெரைட்டின்னு தனியாக கிடையாது. ரோசஸை மினியேச்சர் வெரைட்டிஸ், போலியாந்தா, ஃப்ளோரிபண்டா, ஹைப்ரிட்டி, மினி ஃப்ளோரா, கிராண்டிஃப்ளோரா, அதுக்கப்புறம் தேசி வெரைட்டின்னு சொல்லக்கூடிய டமாஸ்க் ரோஸ், பர்பன் ரோசஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அடிக்கடி நம்ம நர்சரியில் கேள்விப்படுறது குட்டி ரோசஸ்லாம் பார்த்தோம்னா இது பட்டன் வெரைட்டி, மினி வெரைட்டி, மினியேச்சர் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டன் ரோசஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா அந்த பூக்களை வச்சும் பண்ணலாம். அதுக்கப்புறம் மினியேச்சர் வெரைட்டிஸை அதோட இலைகள் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். இலைகள் ரொம்ப சின்ன இலைகளாக இருக்கும். ஆனால் எல்லா மினியேச்சர் வெரைட்டிஸ்லேயும் சின்ன இலைகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. மேக்சிமம் குட்டி குட்டி இலைகளாக தான் இருக்கும். இந்த பிங்க் பட்டன் வெரைட்டிஸ் எல்லாமே எப்போவுமே கொத்து கொத்தாக தான் பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஹாட் கிளைமேட்டில் நிறைய பூக்கள் தரக்கூடியது இந்த பட்டன் ரோசஸ். அதுக்கப்புறம் நிறைய முட்கள் இருக்கக்கூடிய இந்த மினியேச்சர் வெரைட்டிஸ்லாம் கூட நல்லா பூக்குது. இது ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான். ஆரஞ்சு ஹனின்னு சொல்லக்கூடியது. முட்கள் நிறைய இருக்கும். இலைகள் பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு. இது எங்கிட்ட இருக்கிற இன்னொரு வெரைட்டி க்ரீ ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான். நிறைய பூக்கள் பூக்கும், கொத்து கொத்தாகவும் இருக்கும், தனித்தனியாகவும் இந்த மாதிரி பூக்கள் பூக்கும், ஆனால் நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மினியேச்சர் பட்டன் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம ஹாட் கிளைமேட்டில் நல்ல பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த தொட்டியில் இருக்கிறது இதுவும் ஒரு மினியேச்சர் தான். ஆனால் கிளைம்பர் சொல்லுவாங்க, அதாவது கொடி மாதிரி போகக்கூடியது. இதில் பிங்க் கலரில் பூ பூக்கும். இப்போ பூ இல்லை, பிங்க் கேஸ்கேடுன்னு இதுக்கு பேர். அடுத்து இந்த தொட்டியில் இருக்கிறது ரெட் கேஸ்கேடு. கிளைம்பருக்கும் தனி குரூப் கிடையாது. அது எல்லாமே மினியேச்சர், ஃப்ளோரிபண்டா அந்த வகையிலையுமே எல்லாத்துலேயுமே கொடி வெரைட்டிஸுமே இருக்குது. இது எல்லாமே நல்ல பூக்கள் தரக்கூடியது. நம்ம கிளைமேட்டில் எளிமையாக அதிக மெயின்டெனன்ஸ் தேவையில்லாமல் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகள் தான். அடுத்து இந்த வெரைட்டி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வெரைட்டி, ரொம்ப பிடிச்ச வெரைட்டி, அதிகமாக பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது பன்னீர் பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூக்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இலைகளுமே கொஞ்சம் உருண்டையாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதையுமே பட்டன் ரோஸ் வெரைட்டிஸில் தான் சொல்கிறாங்க. இந்த மினியேச்சர் பட்டன் வெரைட்டிஸ் எல்லாமே நோய் தாக்குதல் அதிகமாக இருக்காது. மற்ற ரோஜா செடிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த செடிகளுக்கு நோய் தாக்குதல் கம்மினே சொல்லலாம். அதனால் இந்த ஈஸி லோ மெயின்டெனன்ஸ் செடியான மினி பட்டன் ரோசஸ் வெரைட்டிஸை நீங்களும் வளர்த்து உங்கள் கார்டனை அழகாக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.